ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெண்டலுக்கு வீடு பார்த்துருக்கோம் இல்லையே, அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் இது. இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். டோக்கன் அட்வான்ஸ் நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன். அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏபி கார்டெலாம் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏபி கார்டும் வாங்கியாச்சு. இதுதான் வீடோட செட்டப்பு. நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சுவேன். ஸோ அன்றைக்கி நான் ஃபுல்லாக வீடியோ போட்டேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரோக்கர் வந்து இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. அவர் தான் எடுத்தாங்க. சரி, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து வம்பா மீனும் வறுவல் அண்டு நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு மீனுக்கு வறுக்கிறதுக்கும் மேக்னேட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். மீன் வறுக்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், காரப்பொடி, தேவையான உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவரு, சோம்பு வந்து 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெத்திலி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நெத்திலி மீன் குழம்பு. மீன் நல்லா போட்டு மேக்னேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு 1/2 hour to 1 hour ஊறட்டும். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி போட்டால் டேஸ்ட் இருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் அடுப்பில் வலை வச்சுருக்கேன் அரிசி போடுறதுக்காக. நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வடகம் போட்டு தாளிச்சிடலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கிட்டேன். அப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அது உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரை பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதுலேயே வந்து குட்டி குட்டியாக இருக்கனால நான் 2-3 தக்காளி மட்டும் எடுத்து நல்லா கரைச்சிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து போட்டுக்கிறேன். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து. அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கருப்பு புளின்றனால உங்களுக்கு கருப்பாக தெரியுது. நான் கொஞ்சம் தேவைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கிறேன். ரொம்ப அங்கே கொதிச்சிட்ருக்கு. சரி, அதுக்குள்ளே மீன் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற வீடு வந்து ஷீட்டு வீடு தான். ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் வீடே கிடைக்கல. என்ன காரணம், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நடக்க முடியாதுன்றதுனால ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் வீடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வீடு to 20 வீடு பார்த்துருப்பேன். எல்லாருமே நடக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. இல்லைன்னா சின்ன ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் யாருமே ஃபோன்லாம் பண்ணவும் கிடையாது. சரி, ஓகே அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு வீடுக்கு பேசி அவங்க அதனால் என்ன இருக்குது, எல்லார் வீட்லேயும் வயசானவங்க இருக்க தானே செய்வாங்க, ஏன் நமக்கே ஒரு நாள் வயசாக தானே செய்யும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. முன்னாடி நான் கும்பிட்ற தெய்வம் என்னை கைவிடலைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒருத்தவங்க மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் அட்வான்ஸ் மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி மட்டும் நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்தாங்க. வந்துட்டு ஃபைனலாக அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இபி கார்டு, வீட்டு சாவி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் மட்டும் தான் இன்றைக்கி ஒரு நாள் போய் பார்த்துருந்தேன் வீடு. ஹஸ்பண்ட் பார்க்கல. அப்புறம் இன்றைக்கி அவங்களும் வீடெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துட்டும் வந்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி அவங்கக்கிட்டேயும் அட்வான்ஸை கொடுத்துட்டு கீயும் இதையும் வாங்கியாச்சு. அப்புறம் அவங்க வந்து என்றைக்கு பால் காய்ச்சுன்னுட்டாங்க. நான் ஃப்ரைடே என்றைக்கு நல்ல நாளாக இருக்குது அன்றைக்கி காய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வீடு இல்லை அப்படிங்கிறது எப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும்னா, இந்த மாதிரி வீடு மாறும்போது, வீடு கிடைக்கல அப்படிங்கும்போது தான் சரி நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும்
இந்த வாட்டி நான் வீடு மாறுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு கஷ்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கேள்வி கேட்டது அப்படிலாம் கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. கிறிஸ்டினுக்கு மட்டும் தான் வீடு தருவேன், அப்புறம் இப்படி என்னென்னமோலாம் சொன்னாங்க. ஓகே, அது அவங்க வீடு, ஸோ அவங்க அப்படியே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நானே எதுவும் பேசல. சரி ஓகே அப்படின்ட்டு மட்டும் வந்துட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் ஹார்ஷாக கோவமாக பேசிட்டு வந்துட்டேன். என்ன காரணம்னா அவங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அப்படி கேட்டுட்டு வந்துட்டேன். என்ன கேட்டேன்னா, அவங்க வந்து இது மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நடக்க முடியாதுன்னு சொன்னோடனே வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே வச்சுப்பீங்களா இல்லை ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. உங்கள் வீடு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு, உங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஆகாதா அப்படின்ட்டு கேட்டுட்டு நான் பாட்டுக்கு டக்குன்னு வெளில வந்துட்டேன். ஆனால் அது கேட்டது தப்புன்னு நான் அப்புறமா தான் யோசித்தேன். இருந்தாலும் அவங்க அப்படி கேட்டிருக்க கூடாது இல்லையா? கொஞ்சம் கோவத்தில் நானும் பேசிட்டேன். சரின்ட்டு அப்புறம் எனக்கு வீடு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவே போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போன்னும்போது தான் இந்த ஒரு நம்பர் கிடச்சிச்சு. இதுவுமே வந்து புரோக்கர் மூலயமா தான் போனோம். ரெண்ட்டும் ரொம்ப ஹையாக சொன்னாங்க. கொஞ்சம் பேசி கம்மி பண்ணேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த வீடு பால் காய்ச்சதெல்லாம் நான் போடுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நிறைய வீடியோஸ் வரும், பாருங்கள் நீங்களும். நல்லா கோச்சிச்சு, நம்ம மீன் அள்ளி போட்டுடலாம். அதில் மீன் குழம்பு, மீன் வறுவல்,